தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 207 கனரக வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெரம்பூரில் 10 வயது சிறுமி தண்ணீர் லாரி மோதி உயிரிழந்ததன் எதிரொலியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. சென்னையில் பீக் ஹவர்ஸில் பள்ளிகள் பகுதியில் இயக்கப்பட்ட 207 கனரக வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பிலிருந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை பெரம்பூரில் தண்ணீர் லாரி மோதி பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு பீக் ஹவர் நேரங்களில் தண்ணீர் லாரிகள் பள்ளிகள் இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டுமல்லாமல் நகருக்குள் நுழையக்கூடாது. அதே போல அப்படி நுழைந்தால் அவர்கள் அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்ற எச்சரிக்கையை சென்னை காவல் ஆணையர் அருண் பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் சென்னை போக்குவரத்து போலீசார் 2 நாட்களாக பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 1500 போலீசார் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு கட்டமாக போக்குவரத்து விதியை மீறி செயல்பட்டதாக 207 கனரக வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதில் 120 தண்ணீர் லாரி, 87 கனரக வாகனங்கள் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.